ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்த திரௌபதி முர்மு சற்று முன் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. அதிர்ச்சியில் டெல்லி தலைமை. சமீபத்தில் நடந்த ஆளுநர் RN ரவி விவகாரம் இந்திய அரசியலில் ஒட்டுமொத்தமான சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களின் பிரச்சனைகளை ஒரே தீர்வுக்கு கொண்டு வரும் வகையில் பூதாகரமாக பிரச்சனை வெடித்து வருகிறது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் முட்டுக்கட்டை போடுவதாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றமோ ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்தது. அது மட்டுமல்லாமல் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருந்த 10 மசோதாக்களும் ஒப்புதல் அளித்ததாக எடுத்துக்கொள்ளப்படும் என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி வழங்கியிருந்தது. அதோடு சேர்த்து ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கும் அறிவுரை வழங்கியது. அவ்வாறு குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கவில்லை என்றால் அதை எதிர்த்து மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆளுநருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை பெற்று தந்ததற்கு திமுக தலைமையிலான தமிழக அரசிற்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தனர். அது மட்டுமல்லாமல் இத்தகைய சூழலில்தான் தமிழக ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசியல் சாசன விதிகளை மீறும் வகையில் உள்ளது என தெரிவித்தது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 அரசியல் சாசன கேள்விகள் அடங்கிய குறிப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடந்த மே 15ஆம் தேதி அனுப்பியிருந்தார். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 143வது பிரிவின் கீழ் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 200இன் அடிப்படையில் ஆளுநருக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது அவர் முடிவெடுத்திருப்பதற்கான காலக்கெடுவை நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக நிர்ணயிக்க முடியுமா என்றும், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 201வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மசோதாக்கள் மீதான முடிவுகளை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முடியுமா என்றும் உள்ளிட்ட கேள்விகளை முன்வைத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் இந்த குறிப்பு எந்த மாநிலத்தையோ அல்லது தீர்ப்பையோ குறிப்பாக குறிப்பிடவில்லை என்றாலும் தமிழ்நாடு அரசு தமிழக ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் விளக்கம் குறித்த தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்குவதே இந்த நோக்கமாகும். வெளிப்படையாக பாஜக இந்த தீர்ப்பை சீர்குலைக்க முயற்சிக்கிறது. இது ஒரு பிடிவாதமான ஆளுநரை எதிர்கொள்ளும் போது மற்ற மாநிலங்களால் ஒரு முன்னுதாரணமாக பயன்படுத்தப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பார்த்தால் இதற்கு அனைத்து மாநில முதல்வர்களும் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும், அப்படி ஒத்துழைத்தால் மட்டுமே ஒரு திரைபட்சமாக செயல்படும் ஜனாதிபதி அவர்களை கூட ராஜினாமா செய்ய வைக்கும் சட்டம் இதில் முறையாக அமல்படுத்தப்படும் என்பதில் உச்சநீதிமன்றமே உறுதிப்பட தெரிவிக்கும் என்றார் ஸ்டாலின் முதல்வர். இந்த தகவல் பாஜக தலைமையான அரசுக்கு மோடி அவர்களையே அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது என்றே சொல்லலாம்.